கம்பனூடாவில் நடக்கிற வேலைகளை ஆரம்பித்த உடனே முத எப்போ செக் அனுப்பணும்னு கேட்பார். கம்பன் விழாவுக்கு முதல் செக் அனுப்புகிறது நல்லி குற்றச்சாட்டு போய் கம்பன் கழகத்தில் இருக்கிற அத்தனை சேவையையும் நான் நன்றி சொல்லிக் கொடுக்கிறேன். நான் கம்பன் கழகத்துடைய செயற்குழு உறுப்பினர் என்ற முறையில் அப்படியே எங்களுக்கு எப்படி கேட்காமே கொடுத்து விடுறாருன்னா எத்தனை பேருக்கு கொடுப்பார் தெரியுமா? இங்கே நடக்கிற சவால்களுக்கு அவர் தான். முத்தமிழ் இயல் இசை நாடகம் அதுக்காக இதழியல் நிறைய பத்திரிகைகளுக்கு பணம் கொடுப்பதும் அவர் தான். ஒரு சும்மா சாதாரண சமூகத்தில் எந்த அளவுக்கு உதவி செய்கிறார்களுக்கு ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஏழை பையனுக்கு நல்ல மார்க்கு லயாலா காலேஜில் அவனுக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவனுக்கு இடம் கிடைக்கல. அது எப்போவுமே இந்த லயாலா காலேஜில் ஃபஸ்ட் லிஸ்ட்டு, செகண்ட் லிஸ்ட்டு, தேர்ட் லிஸ்ட்டுலாம் போடுவாங்க. ஐயாட்ட அந்த பையன் ஏழை பையன் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கியா, நீங்கள் சொன்னால் கிடைக்கும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு லயாலா காலேஜுக்கு போய் ஃபாதரை பார்த்து இந்த பையன் ஏழை பையன் நல்ல மார்க் ஆகவே அவருக்கு சீட்டு கொடுக்கணும், அது சொல்கிறதுக்காக நான் வந்தேன். அவருக்கு ரெவரன் ஃபாதர் கொஞ்சம் புத்திசாலியான ரெவரன் ஃபாதர். ஐயாட்ட இந்த இடம் கொடுத்தா இவ்வளவு தொகை வாங்க முடியும்னு ஒரு கணக்கு போட்டார். அவர் கணக்கு போட்டுட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த பில்டிங்கை வந்து கட்டி கொடுத்துருக்கையா, இந்த பையனுக்கு நாங்கள் இடம் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. உடனே அந்த பில்டிங்கை நான் கட்டி கொடுக்குறேன் ஒத்துக்கிட்டு அந்த பையனுக்கு இடம் எந்த அளவு சொசைட்டியில் இருக்காருங்கிறக்கா உங்களுக்கு நான் சொல்லிவிடலாம். இல்லை, எங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிற மகிழ்ச்சியான செய்தி, சரவணன் சாரை நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு நல்லி சமைச்சிட்டே இருப்பார். கூட்டங்களை சொல்லியிருக்காரு. நாங்கள் அவரோட பழகிற ஒவ்வொரு மொழித்துறையும் பாடம் கற்றுக்கொள்கிறோம் என்பதை உங்களுக்கு சொல்லுங்கள். கடை எவ்வளோ பெரிய கடைன்னு தெரியும், எப்படி கூட்டம் வருதுன்னு தெரியும். எப்படி கூட்டம் வருதுன்னு தெரியும். எவ்வளோ அவங்க அப்பா காலத்தில் ஒரு சுமாரான லாபத்தில் ஓடிக்கிட்டு இருந்த நெல்லி இன்றைக்கி எத்தனையோ கோடிகளை உலகம் முழுவதும் சம்பாதிக்கிற ஒரு நிறுவனமாக ஆக்கிய தன்மை நல்லியவர்களுக்கு உண்டு. அவர் பட்டு உங்களை பார்ப்பதில் மிக திறமை வாய்ந்தவர்னு அவங்களுடைய கலையிலே சொல்கிறாங்க. எந்த படம் நல்லா போகும், எந்த படம் பெண்களுக்கு பிடிக்கும், எந்த டிசைன் பெண்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஐயா உட்கார்ந்தே கணக்கு பார்ப்பார். ஐயா உட்கார்ந்தே பணம் கொடுப்பார். ஆக தன்னுடைய தொழிலை அவர் விட்டு போகவே இல்லை. தொழிலுக்கான நேரத்தையும் ஒதுக்கிறார். சென்னையில் நடக்கிற அத்தனை இலக்கிய விழாக்களுக்கு முத்தமிழ் விழாவுக்கும் போய் உதவி செஞ்சு அந்த நிகழ்ச்சியை பற்றி நல்ல வாழ்த்திட்டு வர்றார். அதே போல் நேரம் எப்படி கிடையுது சார்? இவ்வளவு வேலைகளையும் செய்வதற்கு ஒரு நேரம் கிடைச்சி இன்னைக்கு பத்மபூஷன் வாங்குற அளவுக்கு இந்தியாவில் உயர்ந்து இருக்கிறார் என்று சொன்னால் அவர் காலத்தை பற்றி ஐயாவை பற்றி பேசிட்டோம்னா நாங்கள் மணிக்கணக்காக பேசுவோம். இங்கே முத்துலிங்க சார் ஐயா இருக்காங்க, அவரை பற்றி ஒரு காவியமே எழுதுவார். அந்த அளவுக்கு விஷயம் இருக்கு. ஆகவே அப்படி தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டு தன்னுடைய நேரத்தை தலைவாழ்ந்த நேரத்தை எப்படி செலவழிக்கணும்னு புதுசாக நேரத்தை எப்படி பங்கிடணும், திட்டமிடுதல் அவர் எழுதியிருக்க வாங்கி புதுசத்தை வாங்கிக்கிறீங்க. ஆகவே நூல் வியாபாரியாக இருக்கிற நம்முடைய ஐயா நல்லி அவர்கள் நிறைய நூல் அண்ணா அவங்க சொன்னாங்க, எல்லார் வீட்லேயும் எல்லாரும் ஒரு நூல் நிலையம் இருக்கான்னு கொடுப்பாரு. நம்முடைய நம்பியார் வீட்டில் நூல் நிலையம் இருக்கு. எல்லாம் கைவிடுது. ஏன் அப்படின்னா இந்த விழாவில் நாம் பாராட்டுவது இல்லை, அது எழுதிய பாராட்டெல்லாம் வந்தாச்சு, இன்னும் வரப்போகுது. ஆனால் இந்த மாதிரி மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டான மனிதர்கள் ரோல் மாடல். சோம்பேறித்தனமாக இருக்கிறவன் பார்த்து தயவு செஞ்சு நல்லியை பாரு, எப்படி வேலை செய்ய முடியுது வரல. அதே காலத்தை போற்று, காலத்தை வீணடிக்காத, சோம்பேறித்தனமாக இருக்காத, அதுக்கு அவர் தான் உதாரணம்.
வீட்டில் கொண்டு போய் அடிக்கடி வச்சுட்டு இன்கம் டேக்ஸ்காரர்கிட்ட போய் மாட்டிக்காத. சம்பாதிக்கிறதுல என்ன கொடுக்கும், அந்த கொடுப்பது தான் இன்பம். வச்சு சேமிச்சு வைக்கிற இன்பம் இல்லை. சம்பாதிச்சோமா, அந்த சம்பாதிச்சதில் தமக்கு தன் குடும்பத்துக்கு போக மிச்சம் வந்து மக்களிடத்தில் கொடுங்க. அப்படி அன்பாக கொடுத்தா புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு யாரு? நன்றி. சொல்லாத, என்ன தேவையோ வச்சுக்க வேண்டாம்னு சொல்ல. ஆனால் தேவைக்கு மிஞ்சின படைகளை அன்போட இல்லாதவர்களுக்கு கொடுப்பீர்கள். ஆனால் நீங்கள் நல்ல பெயர் வாங்குவீர்கள், மற்ற இடத்தில் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். ஆக சம்புக்கிற அந்த பழக்கம் அங்கே தான் இருக்கு. யார் போனாலும் வரவேற்று சாப்பிட வச்சு மகிழ்ச்சியோட வருஷம் ஏதாவது ஒரு வழியில் புஸ்தகங்கள் பண்ணி இன்றைக்கும் அந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. அது வெறும் இசை கச்சேரி மட்டும் வைக்க மாட்டாரு, விருந்து கச்சேரியை வச்சு ஒன்று அத்தனை பேருக்கு சாப்பாடு மட்டும் இருப்பார். ஆகவே இப்படி இருக்கிற அந்த நன்றி செட்டியாருக்கு இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்ததற்காக மத்திய அரசுக்கு ஒரு முறை கைதட்டி பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு உதாரணம், நான் வெற்றி பெற்றேன்னா நான் வெற்றி பெறல, என்னுடைய யூனிட் வெற்றி பெற்றது. நாங்கள் எல்லாம் சேர்ந்து செயல்பட்டவர்கள் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம். நன்றி செட்டியார் எவ்வளவு யூனிட்டாக தன்னுடைய கடையை நடத்துகிறாருன்னா எங்களுக்கு தான் தெரியும். அன்னைக்கு பார்த்தா அதே ஆள் தான் இன்னைக்கு இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரே ஒரு ஆளை சொல்கிறேன். இந்த யோகா நல்லி இருந்தால் யோகா வருவார், யோகா இருந்தால் நல்லி இருப்பார். ஆகவே நல்லியுடைய நிழலாக யோகா வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஆகவே நட்புனா எப்படி இருக்கணும்? இந்த கையாட்டிட்டு போகிற நட்பா இல்லை, உள்ளத்திலிருந்து வரணும் அந்த நட்பு. உயர்வோட நட்பு. அதுக்கு வள்ளுவன் சொல்றான், முகரக நட்பது நட்பன்று நெஞ்சற்றுள் அகரக நட்பதையே நட்புன்னு சொன்னான். முகத்தை பார்த்து சிரிச்சுட்டு போறேன், அது நட்பு இல்லை. இந்த செல்போன் ஹலோ நல்லா இருக்கியா, சரி 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 டைம் ஆச்சு, எனக்கு வேற ஃபோன் வந்துருக்கு அப்படின்னு சொல்லுவேன், அது நட்பு இல்லை. யோகாவும் நல்லை செட்டியாரும் போல் நட்பு இருக்க வேண்டும் என்பது நமக்கு படித்தேன். ஆகவே நான் நல்லை செட்டியாரை மனமாக உளமாக வாழ்த்துகிறேன். நான் வாழ்த்த வேண்டாம், நீங்கள் வாழ்த்த வேண்டாம், அவருடைய நல்ல உள்ளமே அவரை வாழ்த்து. ஆகவே இந்த டைம் கொடுத்துருக்கேன்னா நறுக்கு சுருக்காய் பேசணும். இங்கே எல்லாரும் கூப்பிட வச்சு பேச வச்சுட்டு நறுக்கு சுருக்காய் நல்லி சார் நறுக்கு சுருக்கா பேச முடியுமா? பேச முடியாது. ஆனால் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு உலகம் முழுவதும் அந்த பெயர் இருக்கிறது என்பதை உங்களிடத்தில் சொல்லி, உள்ளத்தால் பொய்யாது ஒழியும், உலகத்தால் உள்ளத்தில் எல்லாம் உலகம் என்று வள்ளுவன் சொன்னான். உள்ளத்திலே பொய்யில்லாமல் வாழ்ந்தால் உலக மக்களுடைய உள்ளத்திலே எல்லாம் இடம் இருக்கும் என்று வள்ளுவர் சொன்ன அந்த குரலுக்கு நன்றி. குப்புசாமி செட்டியார் சாட்சி சாட்சி சாட்சி. அவர் ஓடுக, அவர் செயல்கள் தொடரட்டும், வளரட்டும். இப்போ ஒரு அருமையான விழாவை ஏற்பாடு செய்துவிட்டு பேசுவார் அப்படின்னு அழைச்சாங்கன்னா பண்ணலாம். எனக்கு ஒரு பாராட்டு வேணால் 3 நிமிஷம் பேசணும்னா அதுவே அதிகம் கூட பல பேர் நினைப்பாங்க. இவரை பற்றி பேசுறதுக்கு மணிக்கணக்கில் பேசுவதற்கு எல்லாத்தையும் விஷயம் இருக்கும்போது இது 5 நிமிஷத்தை முடிக்கணும் சொல்றது எப்படிப்பட்ட ஒரு சரியான நிபந்தனை அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் உங்கள் நிபந்தனையை மேறதாக இருக்கேன் இன்னைக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா 5 நிமிஷம் இல்லை 3 நிமிஷத்தினுடைய உரையை முடிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு முன்னாடி பேசிய சிலர் அதை நாமளாவது அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. குறிப்பாக மோகன்தாஸ் வரவேற்புறையிலேயே 4 தடவை அடிச்சிருக்கணும் மியூசிக். அவர் ஏதோ டிப்ஸ் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அவர் மியூசிக்கே போடலை. வரவேற்புரை 2 தடவை வேறு நடத்தினேன். 2வது அவர் வந்த போதே போட்டிருக்கோம். அதையும் போய் நல்ல ஐயாவளை பொறுத்த வரைக்கும் அவருடைய வியாபாரத்துடைய மேன்மையும் அதை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக அத்தியானாத்மான சொன்னார். இதை தாண்டி இசை நாடக காவலராக அவர் இருப்பாருங்க. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியத்துக்கு ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இது போன்ற வியாபாரிகள் மிகப்பெரிய மகிழ்ச்சி அவங்களுக்கு என்னன்னா அந்த ரூபா நோட்டை அண்டது தான்.
ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இல்லாமல் அதை மாற்றிக்கொண்டு ரூபா நோட்டு என்றது அதிகமாக நேரத்தில் புத்தகங்களை படிப்பதில் அதிகத்தை நேரம் செலுத்துகின்ற ஒரு பண்பாளராக அவர் நான் பார்க்குறேன். இங்கே மோகன்தாஸ் பேசும்போது சொன்னார், நான் எழுதுவேன், பேச தெரியாது. ஆனால் இவர் என்ன நிஜமாவே ஆச்சரியமாக இருக்குது. எழுதுறது மட்டும் இல்லை, ரொம்ப அழகாக சுதா சேஷன் அவர் சொன்னாங்க, ஒரு விழா மேடைக்கு வரும்போது அந்த விழா எப்படிப்பட்ட விழா, யார் யார் கலந்துக்கிறாங்க, அந்த விழாவுடைய தலைமை எப்படி, விழாவை யார் ஏற்பாடு செய்கிறார் என்பதை பற்றி முழுமையான நாலேஜோடு அந்த விழாவுக்கு போனது. அதை எனக்கு தெரிஞ்சு எந்த விழாவில் பேசினாங்க அவ்வளவு அழகாக ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அப்படி முத்து போத்தால் போல் பேசக்கூடிய ஒரு பெரிய திறமை வாய்க்கப்பட்டவராக அவருக்கு நிறைய ஆச்சரியமாக இருக்கு. எனக்கு ரொம்ப அழகாக இன்றைக்கி அந்த ஆடியோ விஷயம் போடும்போது அவருடைய முகத்தை காட்டும் போல எம்ஜிஆர் பாடல்களை போட்டாங்க. எம்ஜிஆர் பாடல் இவருக்கு எவ்வளவு அழகாக பொருந்துகிறது என்பது அவங்களுக்கு இந்த பாடலை போடலாம், எல்லாருக்கும் போட முடியுமா, அதை போட்டால் பார்க்க முடியுமா? அது பொறுத்துக்கிற பண்பாளராக அப்படி இருப்பது தான் முக்கியம். அவருக்கும் இருக்க பல குணங்கள் நீங்கள் சொன்னாங்கல்ல, கொடை வல்லதாக திகழ்றாங்கிறது, அது அந்த அந்த நோக்கில் தான் அதை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த அளவுக்கு அவருக்கு பொருந்திருக்கிறது. இந்த விழாவுக்கு எல்லாரையும் அழைச்சதை பற்றி மோகன்தாஸ் சொன்னார். அவரை கூப்பிட்டேன், அவர் 5 நிமிஷம் கொடுத்துட்டார், இவரை கூப்பிட்டேன், இவர் 5 நிமிஷம் கொடுத்துட்டார். அதுக்கு முக்கியமான காரணம் மோகன்தாஸ் யாருக்காக இந்த விழா என்பது தான். நல்லி அவர்களுக்கு விழா அப்படின்னும் போது யார் இந்த விழாவுக்கு வர்றதில் தயக்கம் தெரிவிப்பாங்க. அவரை பாராட்டி பேச ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்றது தான் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய பேர் பாராட்டுறவங்க. அப்போ அவருக்கு எதிரையே இந்த மேடையில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். மனதார பாராட்டலாம். அது மட்டும் இல்லாமல் இருப்பதால் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பயனாக நான் என்ன பார்க்குறேன்னா, எப்படிப்பட்ட ஒரு சபை பாருங்கள். இந்த சபை யார் யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, கீழே பார்க்கணும். நிறைய பேர் ஏதாவது இங்கே இருக்கிற முக்கியஸ்தர்கள் மாதிரி 3 மடங்கு முக்கியஸ்தர்லாம் கீழே இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு அறிவார்ந்த இந்த சபையில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுனால தான் நான் கிடைக்கிற போது அது இன்னொரு பக்கம் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இவரை பற்றி இந்த மீட்டிங் இந்த இந்த விழா அவருக்கு இந்த விருது கிடைத்ததுக்கு ஒரு ஆரம்ப விழாவாக வச்சுக்கணும். இன்னொரு நாள் முழு நாள் விழாவாக வைங்க. அன்றைக்கி எல்லாருக்கும் பேசுறதுக்கு உரிய சந்தர்ப்பத்தை இந்த விழா நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணவங்க தரணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த அற்புதமான விழாவை ஏற்பாடு செய்யக்கூடிய மோகன்தாஸ் அவர்களுக்கும் யோகா அவர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இந்த மியூசிக் போடுறது நீங்கள் தானே, நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்குவோம். நான் முடியும் போது நான் உங்களை பார்க்கணும், அப்புறம் நீங்கள் அதுக்கு தான் பண்ணுறோம். அப்போ எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் கரெக்ட் நம்ம போடுறோம் எப்படி தான் இருக்கும். ஏன்னா சினிமாவே நான் கரெக்ட் டைமுக்கு கரெக்டு ஃபுட்டேஜில் எடுத்ததில்லை. எப்போவுமே ஒரு 3000 அடி 4000 அடி எக்ஸஸ் ஆகிடும். அப்புறம் கஷ்டப்பட்டு வெட்டி அப்புறம் அப்பவும் ஒரு 750 அடி எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். நல்லா இருந்ததுனால தப்பிச்சுக்கிட்டேன். மரியாதைக்கும் போட்டு இருக்கக்கூடிய பத்மபூஷன் நல்லி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி தலைமை பொறுப்பேற்றுக்கொண்டு மேடையில் வந்துட்டு எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். முன்னாள் இருக்கிறவங்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகம் போல எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நான் எப்போ சாமி கும்பிடுவேன். சாமிக்கு சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாடுகிறது. அதை அவர்கள் செஞ்சிருக்காரு. கடவுள் அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, இவருக்கு தெரிஞ்ச கடவுள் இல்லையா? ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது வேறு, சொர்க்கம் அப்படிங்கிறது அது எங்கே இருக்கு என்னன்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவர் 84 வயசு. ஆனால் டெய்லி இதே மாதிரி ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம், ஏதாவது ஒரு விழா எல்லாமே அட்டன் பண்ணிருக்காரு. ஆரோக்கியமாக போய் ஆரோக்கியமாக பேசிட்டு இருக்காரு. இந்த இது அவர் கொடுத்துருக்காரு. இதுதான் சொர்க்கங்கிறது. என்னென்னா அவரை பார்க்கும்போது நமக்கு நம்பிக்கை வருது. ஆனால் அவர் மாதிரி இப்படி அடுத்தவங்களுக்கு உதவியாக இருந்து மனித நேயத்தோடு இருந்தோம்னா நமக்கு அந்த சொர்க்கம் கிடைக்குங்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அவங்கள பார்க்கும்போது அவர் இந்த விழாவில் அவருடைய சிறப்பை பற்றி எல்லாருமே எனக்கு முன்னால் பேசுகிறவங்க போட்டு வச்சுட்டாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பின்னால் பேச போகிறாங்க. நான் அவரை பற்றி சொல்கிறத விட அவருக்கு இதுக்கெல்லாம் தூண்டுதலாக இருந்தவங்கன்னு இருப்பாங்க இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு புக்கு எழுதியிருக்காரு,
இவ்வளோ புக்கு எழுதுறதுக்கு தூண்டுதலாக இருந்தது நடராஜன் அவர்கள் உங்களால் முடிய எழுதுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்கு நன்றி தெரிவிக்கணும். அதே மாதிரி காந்திஜிக்கு நன்றி தெரிவிக்கணும். என்னடான்னா இவர் முதல் 14 வயசில் படித்த புஸ்தகமே சத்திய சோதனை தான். ஸோ அவரை ஒரு சேவ் பண்ணதுங்கிறது அதுதான். அதே மாதிரி அவருக்கு எப்பவுமே அவர் நம்ம அவர் இத்தனை மணிக்கு எழுந்திருக்காரு இப்படி பழகுறாருன்னு சொன்னால் அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவர் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதில் அவரே அவருடைய பேட்டிகள்லாம் குமரன் சிற்கு, போத்தீஸு, அண்ணாமலை செட்டியார், முத்தையா செட்டியார் இவங்கெல்லாம் எத்தனை மணிக்கு படுக்கிறாங்க, எத்தனை மணிக்கு எழுந்திருக்காங்க, காலையில் 8 மணி 8:30 மணிக்கு நைட்டு 3 மணிக்கு போய் படுத்தா கூட காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க கடையை திறக்கிறது வியாபாரத்தில் ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அவர் எத்தனை பேருக்கு இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அவங்களெல்லாம் அவருடைய புஸ்தகத்தில் குறிப்பிட்டிருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மோகன்தாஸ் அவர்கள் அவரும் யோகா அவர்களும் அவங்களுடைய பேனாக்கள் பேர் அது மூலமாக இவ்வளோ சிறப்பான இந்த விழா அவருக்கு எடுக்கிறது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கும் எனக்கு இதில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுனால அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று சித்தராட்சி குறிப்பிட்ட மாதிரி நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். எம்ஜிஆர் அவர்களுக்காக புலமைப்புத்தனுக்கு நன்றி சொல்ல மாட்டேன். கவிஞர் புலமைப்புத்தன் அவர்கள். ஏன்னா அவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறான அது கரெக்டாக இவரை மாதிரி எத்தனை பேருக்கு அது பொருத்தமாக இருக்குது. ஸோ இவரை மாதிரி நிறைய பேர் வாழணும், இவர் வழிகாட்டியை வச்சு வாழணும்னா எல்லாத்துக்குமே எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பாட்டு பொருத்தமாகவே இருந்துருக்கணும். அதனால் அது கவிஞர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பெருமை. ஸோ ஐயா அவர்கள் இந்த இதில் பங்கெடுத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் அடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். நானும் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால இந்த சிறப்பு செயலை செஞ்சுட்டு நான் போட்டுறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். பேனாக்கள் பேரவை, தபம்ஸ் குரூப் மற்றும் ஒழுக்க சிந்தனை ஆகிய 3 அமைப்புகள் சேர்ந்து எனக்கு இந்த பாராட்டு விழா நடத்தியிருக்கிறீர்கள். எல்லோருமே ஆத்மாத்மாக பேசியிருக்கிறார்கள். அது கேட்பதாக இருந்தது. இங்கு பேசிய எல்லோருமே மணிமணியானவர்கள். ஒவ்வொருவர் ஒவ்வொரு துறையில் பரிசுகளும் பட்டங்களும் விருதுகளும் பெற்றவர்கள். ஆகவே பாராட்டுக்குரியவர்களால் பாராட்டப்பட்டிருக்கிறேன் என்பது பெரிய பெருமை. புகழ்பெற்ற இத்தனை நபர்கள் பெரும்பாலும் கலை இலக்கிய துறையினர் என்னை பாராட்டியிருக்கிறீர்கள். அதில் வெளிப்பட்ட உங்கள் அன்புக்கும் மதிப்பிற்கும் பாராட்டிக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த விழாவிற்காக இவ்வளவு பெரிய மனிதர்களை ஒருங்கிணைத்த எழுத்தாளர் எச். மோகன்தாஸ் அவர்கள் குவைத்தில் பல காலம் பணியாற்றியிருந்தாலும் இவர்களை விட்டுவிடாமல் நம் மண்ணின் மைந்தருடன் தொடர்பு இருந்து வருகிறார். அதனால் தான் இத்தனை பேரையும் இந்த அறிவில் சேர்க்க முடிந்திருக்கிறது. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கியுள்ள திரு வி. சுந்தரம் அவர்கள் எப்படி மோகன்தாஸ் குவைத் நாட்டுக்கு தமிழ் கலாச்சார தூதுவராக பணியாற்றினாரோ அதே போல் சுந்தரம் அவர்கள் அமெரிக்காவிற்கான இந்திய கலாச்சார தூதுவர் என்ற பெருமை பெற்றுள்ளார். வருடாவதும் நம் கலைஞர்களை அமெரிக்காவுக்கு அழைத்து சென்று அங்கே அவர்களுக்கு நிகழ்ச்சி அமைத்து கௌரவப்படுத்தி வருகிறார். கிட்டத்தட்ட 5000 பேர். அதாவது இந்த தரம் நான் ஒவ்வொரு மீட்டிங்கும் சொல்லி எனக்கு நான் போனதுனால தோறையாக சொல்லுவேன். அவர் அப்போல்லாம் 2000 பேர் தான் ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். லாஸ்ட் இயர் அவர் சொன்னார், சொன்ன மாதிரியே இந்த 5000 பேர் வந்தாங்க. முடியலன்னு ஸ்டேடியத்தில் வச்சுருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனை. அந்த நான் சொல்கிறது நடக்கிற அந்த ஒரு வாரம் புறாவும் தியாகையர் இங்கே திருவிழாவில் இருக்க மட்டும் அங்கே தான் இருப்பாருங்க. அவ்வளோ அழகாக செய்வார்.
ரொம்ப அந்த ஏற்பாடுகள் ரொம்ப கஷ்டம். அத்தனை பேர் பாஸ்போர்ட் வாங்கி ஒருத்தர் பாஸ்போர்ட் வாங்கி எவ்வளோ சம்பளம் தெரியும் அமெரிக்கா போடுறாங்க. அவ்வளோ பண்ணி அவன் தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணி சாப்பாடு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஒருத்தருக்கும் ஒரு குறையெல்லாம் பார்த்து கொடுக்குற அவர் நட்பு கிடைச்ச பிறகு நாங்கள் எப்போவுமே எந்த நிகழ்ச்சி போனாலும் நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி அரை மணி நேரம் முன்னாடிலாம் வந்துடுறாரு. நான் இவர் எப்பாவது ஒரு நாள் இவருக்கு முன்னாடி நம்ம போய் விற்பனை சொல்லிட்டு ஒரு நாள் இதில் பிஎஸ்ஐ ஸ்கூல் தட்சிணாமூர்த்தி ஆடிட்டோரியத்தில் நான் போன காணுங்க பக்கத்தில் இருந்தேன்னு சொல்லியிருந்தேன். சார் இத்தனை நாளாக வந்து இவருக்கு கூட நான் வரணும்னு நினச்சிருந்தேன், இன்றைக்கி சாத்தியமாச்சு சார்னு சொன்னேன். பின்னாடி அதை தட்டினாங்க. திரும்பி பார்த்தா சுந்தரம். நான் வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சுனாரு. இன்றைக்கி நான் முன்னாடி வந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் முன்னே வந்தேன். அதே மாதிரி ராகசுதார ஒரு நிகழ்ச்சி அன்றைக்கி அது மாதிரி வந்தேன். இது வந்து நான் ஒரு நாள் பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன். நான் செம்மொழி மாமா பார்க்க போயிருந்தேன். போனபோது இதில் நாரதகான் சபல் ஃபங்க்ஷன் அது எவ்வளோ மெதுவாக போனால் 5 நிமிஷம் போய் சேர்ந்துடலாம். அந்த 6 மணி ஃபங்க்ஷன் 5 மணிக்கு காரில் உட்காந்து நான் அப்போ தான் போனேன். நான் சொன்னேன், மாமா இது 5 நிமிஷம் போடாமல் ஏன் அரை மணி நேரம் பண்ணி போகிறேன்னு கேட்டேன். இல்லை அவங்களுக்கு விழா நடத்துகிறவங்களுக்கு எத்தனையோ டென்ஷன் இருக்கும். நான் போய் சேர்ந்துட்டேன்னா என்னை பற்றி ஒரு டென்ஷன் போடுறேன் இல்லையா, அதுக்காக தான் நான் இப்போ முன்னாடி கிளம்புறேன் அப்படின்னு அந்த கதையை வந்து நான் அதே மனசில் வச்சுட்டு அரை மணி நேரம் முன்னாடி வந்துடுறேன்ட்டாங்க. அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். பல்லாவர்கள் நம் கலைஞர்களை அமெரிக்காவுக்கு அழைத்து சென்று அங்கே அவர்களுக்கு நிகழ்ச்சிகளை அமைத்து கௌரவப்படுத்தி வருகிறார். இவர் தலைமையில் இந்த விழா நடைபெற்றுவது மகிழ்ச்சி கூறுகிறார். இன்றைக்கி வாழ்க்கையில் பெரிய பொன்னாங்க அவர் தலைமை ஏற்று நிகழ்ச்சி நடக்குதுன்னா இதான் முதல் தரம் தொடர்ந்து வரணும்னு சொல்லி வச்சுக்கிறேன் கேட்டுக்கிறேன். அதாவது நாங்கள் ஒரு நிகழ்ச்சிகள் மட்டும் சொல்லிட்டு போவோம், அவ்வளோதான் தெரியும். அந்த பாடல் பற்றி அதாவது விமர்சனம் பண்ண அளவுக்கு நமக்கு ஆழ்ந்த ஞானம் கிடையாது. இவர் பேசும்போது அதையும் சொல்ல எங்கெங்கே எல்லாம் பண்ண எங்கெங்கே வந்து தவறு பண்ணாங்க எப்படி பாடியிருக்காங்க. அவருக்கு நான் கேட்டேன், எப்படி உங்களுக்கு இவ்வளோ தூரம் நுணுக்கமாக வந்து பாடல்களை பற்றி விமர்சனம் பண்ண வருதுன்ட்டு. அவர் சொன்னார், அவங்க மதர் வந்து இதுக்கு கச்சேரிக்கு போகும்போது 3 வயசு குழந்தைங்க தனியாக விட்டு போகிறதுட்டு கூட ஆயிடுச்சு போயிடுவாங்க. அப்படியே அம்மாட்ட போய் புரிந்து அவருக்கு பேசுறது கேட்கறது விமர்சனம் பண்ணுறது அப்படியே எனக்கு ஒத்துழைத்து விட்டினார். அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போது வயசானவங்க தான் இப்போ கச்சேரிக்கு வராங்க, அவங்க தயவு செஞ்சு அவங்க குழந்தைகளோ வேறு கொஞ்சம் அழிச்சிட்டோம்னு நான் கேட்டுக்கிறேன். அப்போ தான் அது அடுத்த தலைமுறைக்கும் போய் சேரும். ஒரே உதாரணம் சார் சொல்லலாம். நிறைய நண்பர்கள் வந்திருக்கோம், அவர்கிட்ட நான் குறிப்பிட்டு சொல்லணும். பாரதியார் பேத்தி அவங்க கொள்ளு பேத்தி வந்திருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய கொள்ளு பேருக்கு ஃப்ரெண்டு இங்கே சுரேஷ்னு கமாண்டர் சுரேஷ்னு வந்திருக்கார். அவருக்கு எப்போதுமே கொள்ளு பேருக்கு இது ராஜ்பவன் போனோம்னா யாரும் யூனிஃபார்ம், அதாவது எப்படி சொல்கிறது, ஏர்ஃபோர்ஸ் யூனிஃபார்ம் இருந்தாலும் சரி, அது இவங்க ஒயிட் போடுவாங்க. அது அப்படி இருந்தாலும் நேவி அந்த மாதிரி காலாட் பண்ணின்னு வச்சுங்களேன், அது பணம் கிட்ட போய் ஓட்டிப்பான். கிட்ட போய் அப்படியே காருக்கு அந்த போய் பக்கத்தில் இருந்துருந்தான் ஒரு பேசியிருந்தான். அப்புறம் அவர் ஆஃபீஸ்லேருந்து அப்போ ஃபோர்ஸ் இன்சார்ஜ் இருந்தது. அவர் கூட்டு ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவர் பறித்து கொடுத்தார். அவர் அதை என்றைக்கு மறக்க மாட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த ஒரு நட்பு அவ்வளோ தூரம் வளர்ந்தது. அப்புறம் ஒரிசாவில் இருந்துட்டு இப்போ வந்து திருப்பி வந்திருக்காரு. இப்போ நாங்கள் ராஷ்டிரபதி பவன் போக நானும் வரேன்னு சொல்லி வந்திருந்தேன். அப்போ இது இவ்வளோ மாதிரி ஒரு நேவி ஆஃபீஸர் அவர் நேடா பெரிய நேடா அவனுக்கு நான் ஏர்ஃபோர்ஸில் சேர போடுறேன், வேணாண்டா நேவிக்கு வாடா அப்படின்னா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னையில் இருக்காரு, ஒரு பேர் சொல்லி சிறுசுன்னு எனக்கும் நல்லா தெரிஞ்சுன்னு சொன்னேன். எது சொன்னேன், இவங்க எவ்வளோ முக்கியமான பதவியிலேருந்து எவ்வளோ பொறுப்புகள் இருக்கவங்க இந்த இன்விடேஷனுக்காக வந்ததுக்காக நான் என் குடும்ப சார்ந்தவருக்கு நமஸ்காரம் தெரியப்படுத்துகிறேன். இங்கே தமிழ்ச்சேர்ந்த பிரசிடென்ட் வந்திருக்கார் சந்திரசேகர், நிறைய பேர் இதை விட்டு போய் தான் மணிக்கு கூட உடன் படித்த மாணவர் மனோகோபால் வந்திருக்கார். லாஸ்ட் பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர். நான் மடிப்பாக்கத்து தான் வந்திருக்காரு, இது அவசியம் வரணுன்றதுக்காக அவருக்கு நமஸ்காரத்தை தெரியப்படுத்துகிறேன். இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் என் திரைத்துறை நண்பர்கள் ஒருவர். ஏவிஎம் நிறுவனத்தின் ஆஸ்தான டைரக்டர். எஜமான விசுவாசம் என்ன என்பதை இவரிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இவரது பாராட்டுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் சுதா சேஷன் என் பெருமதிப்பிற்குரிய இலக்கியவாதி. இவர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தார். அப்போது அங்கே இருக்கும்போது கம்பன் கழகம் அப்புறம் பல நிமிஷம் போகிறார். நான் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்துட்டு எப்படி இதுக்கெல்லாம் கட்டாயம் பண்ணிட்டு வரேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவருக்கு வந்து இந்த வாய்ப்பு பேசுங்க நிறைய தெரிவிச்சுக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இவர் இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவாளர். தான் சொல்வதில் மனம் தோன்றி ஈடுபட்டுள்ளவர். இப்போது சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் சென்னை வளாக இயக்குநராக இருக்கின்றார்.
இவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடிகரும் இயக்குநருமான உயர் திரு பாக்யராஜ் அவர்கள் திரைக்கதை, வசனம், இயக்கம் ஆகிய 3 துறைகளிலும் தன் முத்திரையை பதித்துள்ளார். இவரின் கதாபாத்திரம் வாழ்க்கையின் நிஜங்கள். இவர் திரு சித்ரா லட்சுமணன் அவர்கள் திரைப்பட கலைஞர் என்பதை தவிர திரைப்பட தொழில்நுட்ப ஞானி என்னும் சொல்லலாம். திரைப்பட துறையில் பறந்து விழுந்த தொடர்பு உண்டு. இவர் ஒரு திரைப்பட தகவல் கலைஞர் என்று கூட சொல்லலாம். அதில் ஒரு யூடியூப் ஒன்று நடத்திட்டு வர்றார். ஐ திங்க் காப்பி வித் சித்ரா லட்சுமணன் ஞாபகம் எனக்கு. அப்புறம் எனக்கு பேட்டி எடுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த அழகாக காப்பி சித்ரா அவர் வந்து பேட்டி, அதாவது பேட்டி எடுக்கும்போது சாய் வித் சித்ரா அவர் வந்து கேள்வி கேட்குறவன் கேள்வி வச்சு நம்மகிட்ட இருக்க விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். ரொம்ப அழகாக கேட்டு வந்து அதனால் அதை ஒரு இது 2 பார்ட் 1 பார்ட் 2 போட்டார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர் லேனா தமோகன் அவர்கள் எனக்கு 2ஆம் தலைமுறை நண்பர். இவரது தகப்பனாரை நான் நன்கு அறிவேன். இவரும் இவரது சகோதரர்களும் நன்கு பழகி வருகிறேன். இந்த நட்பை பாராட்டி மகிழ்கின்றேன். ஜேபி என்று அறியப்படும் திரு ஜே பாலசுப்ரமணியம் அவர்கள் தொழில் வர்த்தக துறையிலும் பொது சேவையிலும் புகழ் பெற்றவர். நிறைய செய்கிறார். இவர் நிறைய சொல்லலாம். எப்படி சந்தித்தேன்னு ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் ஒரு தடவை நம்ம டிவி வரதராஜன் அவர்கள் நாடகத்துக்காக கோயம்புத்தூர் கூப்பிட்டுருந்தார். நான் போயிருந்தேன். நான் நினச்சிருந்தேன் நான் ரொம்ப தூரத்தில் வந்தால் நான் ஒருத்தர் நாள் தான் இருக்க முடியுங்க. அப்போ இவரை டிவி வரல எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். ஜே பாலசுப்ரமணியம் பேர் ஆடிட்டர், ஹைதராபாத்தில் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. இது 300 மைல், அது 800 மைல். அப்படி தான் எங்கள் நட்பு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அடிக்கடி பார்த்துக்க வந்து அப்புறம் ஒரு செய்தியில் நாங்கள் 2 பேர் சம்மந்தி ஆகிட்டோம். எங்கள் வீட்டு பொண்ணு அவங்க வீட்டு பையனுக்கு அவங்க வீட்டு பொண்ணு கொடுத்துருந்தாங்க. அது எப்படி தெரியுங்கன்னா, அன்றைக்கி எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு நிச்சயத்துக்கு போயிருந்தேன். போயிருந்தபோது இவர் அங்கே உட்காந்துருந்தார். சார்மா தெரியும், நிச்சயத்தை வந்து பொண்ணு வீட்டுக்கு உறவினர்கள், பிள்ளை வீட்டு உறவினர்கள் இவங்க தான் இருப்பாங்க. நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க? நான் தான் அவங்க சம்மந்தி அப்படின்றாங்க. மனிதாபிமானி தர்ம கைங்கரியம் செய்து வருவோர் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை சாய் சங்கரா மேட்ரிமோனியல்ஸ் குரூப் நிறுவனர் என் பஞ்சாபகேசன் அவர்களை இங்கே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். திரு ஏவேந்தன் அவர்களுக்கும் கீத் மாளிகா அவர்களுக்கு நன்றி. இதில் முதல்ல ஆதிராமல்லின்னு போட்டுருக்குது. அப்புறம் கீத் மாலான்னு அவங்க சொல்லும்போது மறந்துட்டாங்க. அந்த காலத்தில் ரேடியோ சீரியலில் ஹிந்தி இது போடும்போது செலக்டட் சாங்ஸ் போடுவாங்க. அது கீத் மாளிகா வினாக்காக என்ன போட்டாங்க. ரொம்ப என்ன என் வயசு உள்ளவங்களுக்கு தான் தெரியாது. ரொம்ப பாப்புலர். வண்ணப்பட கலைஞர் உயிர்த்திரு யோகா, உயிர்த்திரு உதயம் ராம், என்ஆர் சம்பத் அவர்கள் மற்றும் இலக்கிய விதி குழுவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரம் சமூகத்தில் எனக்கு ஒரு தனி அங்கீகாரம் வழங்கியுள்ள உங்களை போன்ற நண்பர்கள், வாடிக்கையாளர்கள், நெசவாளர்கள், ஊழியர்கள், கலைத்துறையினர், கலை இலக்கியத்துறையினர் அனைவருக்கும் இந்த விருதை சமர்ப்பிக்கின்றேன். இது உங்கள் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி என்று சொல்லி இந்த அரங்கத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றி சொல்லி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.